மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய பேத்துக்கு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுடைய ப்ராஃபிட்டை எப்போ நம்ம வித்ட்ரா பண்ணணும் அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறதும் கிடையாது, நிறைய பேருக்கு அது தெரியவும் தெரியாது. 2 விதமாக நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். முதல்ல ஒரு பயிர் அறுவடை ஆயிடுச்சுன்னு சொன்னால் வெட்டிடணும், ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். ஸோ உங்கள் கோல் முடிஞ்சிருச்சு, ஒரு கல்யாணம் இருக்குது, இல்லை எனக்கு ஒரு எஜுகேஷனுக்கு இருக்குது, எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். ரெண்டாவது என்னென்னா, லாங் டேர்மில் எனக்கு இந்த பணம் தேவையில்லை, இதை வச்சுட்டு நான் எனக்கு இது நான் ஒரு விளையாட்டுத்தனமாக முதலீடு பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு இப்போ தேவையில்லை, ஆனால் இது நல்ல வளர்ச்சி இருக்குது, இந்த வளர்ச்சியை நான் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னால் ஜஸ்ட் பை ரைட் அண்ட் சிட் டைட் ஆன் த போர்ட்ஃபோலியோ. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். 2022 நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா லாபமாக இருந்திருக்குமா நஷ்டமாக இருந்திருக்குமா? லாபமாக இருந்திருக்கும். 2023 எடுத்திருந்தீங்கன்னா லாபமாக தான் இருந்திருக்கும். 2024 எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் டிப் இருந்திருக்கும், அப்புறமா லாபம். 2025 நம்ம இருப்போம். இப்போ லாபம். நாட்கள் ஆக 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 உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்.